ஒரு பெரிய நகரத்தில் பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த ஆலயத்தை பார்க்க தினமும் பலர் வந்து செல்வார்கள். ஒரு நாள் வயதான ஒரு வழிப்போக்கன் அந்த கட்டுமான பணியை கவனித்துக் கொண்டே நடந்தார். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் கற்களை உடைத்தனர், சிலர் மணல் தூக்கினர், சிலர் செங்கற்களை சுமந்தனர். செங்கற்களை சுமந்து கொண்டிருந்த 3 பேர் ஒரே மாதிரி செங்கற்களை சுமந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் முகபாவனைகள் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. வழிப்போக்கன் முதல் மனிதரிடம் சென்று கேட்டார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சோர்வும் கோபமும் நிறைந்த முகத்துடன், என்ன செய்வது ஐயா? என் தலைவிதி. காலை முதல் மாலை வரை செங்கல் சுமந்து கஷ்டப்படுகிறேன் என்றார். அவர் பேசும்போதெல்லாம் வாழ்க்கை மேல் வெறுப்பு தெரிந்தது. வேலை அவருக்கு தண்டனை போல் இருந்தது. பிறகு வழிப்போக்கன் 2வது மனிதனிடம் அதே கேள்வியை கேட்டார். அவர் அமைதியாக, என் குடும்பத்தை காப்பாற்ற பணம் சம்பாதிக்கிறேன் ஐயா. குழந்தைகள் படிக்கணும், வீட்டில் சாப்பாடு இருக்கணும். அதற்காக வேலை செய்கிறேன் என்றார். அவனிடம் பொறுப்பு இருந்தது. ஆனால் மகிழ்ச்சி இல்லை. வேலை அவனுக்கு ஒரு கடமை மட்டுமாக இருந்தது. பிறகு வழிப்போக்கன் 3வது மனிதனிடம் சென்றார். அவர் வியர்வையால் நனைந்திருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. கண்களில் ஒளி இருந்தது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவன் பெருமையுடன் வானத்தை நோக்கி பார்த்து, நான் இந்த நாட்டின் மிக அழகான ஆலயத்தை கட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து பிரார்த்தனை செய்வார்கள். குழந்தைகள் இந்த ஆலயத்தை பார்த்து வியப்பார்கள். அந்த வரலாற்றுக்கு நானும் ஒரு சிறிய காரணம் என்பதே எனக்கு பெருமை என்றான். அவன் செங்கற்களை மட்டும் சுமக்கவில்லை, ஒரு கனவை சுமந்து கொண்டிருந்தான். அந்த மனிதனின் வார்த்தைகள் வழிப்போக்கனை ஆழமாக சிந்திக்க வைத்தது. மூவரும் ஒரே வேலையை செய்தார்கள். ஒரே வெயிலில் உழைத்தார்கள். ஒரே சம்பளம் பெற்றார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை வேறுபட்டது. முதல் மனிதன் வேலையை சாபமாக பார்த்தான். 2வது மனிதன் வேலையை பொறுப்பாக பார்த்தான். 3வது மனிதன் வேலையை ஒரு பெரிய நோக்கமாக பார்த்தான். அதனால்தான் அவனிடம் சோர்வு இல்லை, உற்சாகம் மட்டும் இருந்தது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. அதை எந்த மனநிலையிலும் எந்த நோக்கத்திலும் செய்கிறோம் என்பதே வாழ்க்கையை உயர்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.